ரிச்சுவல் ஜோதிட டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 2024 நமது 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து. தற்போது நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் பிறக்கும்போது இந்த வருடமாச்சு நமக்கு நல்லா இருந்துருமா, இந்த வருடம் நமக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருமா அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதே மாதிரி தாங்க இந்த 1/1/2024 நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு நாளாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய நேயர்கள் அனைவருக்கும் இந்த 2024 உள்ள கிரக நிலையை வைத்து ஜோதிட ரீதியாக உங்களுக்கு பலவிதமான விஷயங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ முழுவதுமே பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 2024 என்னென்ன விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்கணும், என்னென்ன விஷயங்களை நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த 2024 கிரக நிலைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த வருடம் ஆரம்பமே பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் ஆரம்பிக்குங்க. சிம்ம ராசினாலே எப்பவுமே தைரியமும் தன்னம்பிக்கை கொண்ட ராசி தான் சிம்ம ராசி. சிம்ம ராசியில் மக நட்சத்திரத்தில் இந்த வருடம் ஆரம்பிக்குது. அதே போல் கரெக்டாக 12 மணி ஆரம்பிக்கிற நேரம் தான் நம்ம ஆங்கில புத்தாண்டாக எப்பொழுதுமே கொண்டாடிக்கிருக்கோம். ஸோ அப்படி 12 மணி கணக்கிட்டு பார்க்கும்போது லக்னம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கன்னியா லக்னம் வருது. கன்னியா லக்னத்தில் கேது பகவானுடைய அமைப்பில் இந்த வருடத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா மேச ராசியில் குரு பகவான் இருக்கிறார். மேச ராசியில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் அதே போல் விருச்சக ராசியில் புதனும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான தனுசு ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கிறார்கள். இந்த இணைவு மட்டும் சிறப்பு நம்ம சொல்லல, இந்த இணைவில் பார்த்திங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக, மகிழ்ச்சியான ஒரு வருடமாக இருக்கும் என்பதை இதை வைத்தே நாம் உறுதியாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல் சனி பகவான் பார்த்திங்கன்னா 2024 கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்திருக்கார். இதுதான் இந்த வருடத்தின் கிரக நிலையோட அமைப்பு. ஸோ இந்த கிரக நிலையினால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன மாற்றம் வரும் சாமி, இதனால் ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு ஏற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் பார்ப்போம். இந்த டோட்டலாகவே நம்ம உலக ரீதியாக இந்த கிரகங்களின் மாற்றங்களால் என்னென்ன நன்மை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காலபுருஷன் ராசியில் குரு பகவான் முதல் ராசி மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு பார்த்தீங்களா, அவர் 2ஆம் இடத்துக்கு செல்வார். இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு ரிஷப ராசிக்கு சென்றவுடன் பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. பணப்புழக்கம் எல்லாருக்குமே இருக்கும். பணம் இல்லை, என்னோடய சூழ்நிலையில் எனக்கு நிறையா பிரச்சனை இருக்குது, நான் இதை ஃபேஸ் பண்ணணுன்னா எனக்கு பணம் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிருக்கவங்களுக்கு இந்த வருடத்தில் குரு பகவான் மிக சிறப்பான ஒரு பொருளாதார நிலையை உலக ரீதியாக தரப்போகிறார் என்று பார்க்கிறோம். அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாயும் சூரியனும் இணைவுன்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இணைவானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலைக்காக கடின முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கும் நமது மாணவ செல்வங்களுக்கு உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பை சூரியன் செவ்வாய் இணைவு குரு பரிவர்த்தனை செயல்பாடுகள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி கொடுக்க போதுங்க. அப்போ கவலைப்படாமல் மிக தெளிவான ஒரு நம்பிக்கையோட அரசாங்க வேலையில் முயற்சி எடுக்கிற நம்ம நேயர்கள் உறுதியாக தெளிவான நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்தால் உறுதியாக அரசாங்க வேலையில் அமர்வதற்கான சூழ்நிலையை கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அதே போல் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறோம், பிஸ்னஸில் பலவிதமான முன்னேற்றத்தை எதிர்நோக்கி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் அதில் லாபங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற தொழில் சார்ந்த நபர்களுக்கு பார்த்திங்கன்னா சனி பகவான் காலபுருஷன் ராசியான 11ஆம் ராசியில் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த வருடத்தில் ஒரு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் சொன்ன மாதிரியே தொழிலில் ஒரு சிறப்பான தன்மை, புதிய தொழில் தொடங்குவதற்கான செயல்பாடு, அதே போல் பார்த்திங்கன்னா தொழிலில் ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இந்த கிரக நிலைகள் நமக்கு அமைச்சு கொடுக்குது. சரி, நல்ல விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த வருடத்தில் அப்படிங்கும்போது ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். சரி, இதை தவிர்த்து பாதுகாப்பான விஷயங்கள் என்ன, இந்த வருடத்தில் உலகியல் ரீதியாக என்னென்ன சில
ஒரு ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2023 ஃபினிஷிங்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 5 மாத காலமாகவே நம்ம இந்த நீர்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. கடல் சார்ந்த பிரச்சனைகள், மழை அதிகமாக பெஞ்சு நிறையா ஒரு சிக்கல்களை சந்தித்தோம். பேரிட இழப்பை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையல் தான். இந்த 2024 இதோடைய தன்மை கொஞ்சம் அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்குது. வியாதிகள், சிறு சிறு வியாதிகள், புது புது வியாதிகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மலை சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்க, கடல் சார்ந்த பகுதியில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வர வேண்டியிருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டும் கண்டிப்பாக தேவைங்க. அந்த செயல்பாடை கரெக்டாக கடைபிடிச்சிங்கன்னா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம். இந்த வருடத்தில் பொருளாதார நிலையில் ஒரு முன்னேற்றமும், அரசாங்க வேலையில் ஒரு மகிழ்ச்சியும் ஆரம்பத்திலேயே கொடுக்கக்கூடிய நமது கிரகங்கள் இந்த 2024 அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை உறுதியாக கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வருடத்தில் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு 3 கிரகங்கள் அல்லது 2 கிரகங்களாவது பயிற்சி ஆவாங்க. அதை வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரு பகவான் வருடக்கோள், அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான், அடுத்து ராகுகேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து போவாங்க. ஆனால் இந்த வருடத்தில் வருடக்கோள்களான குரு பகவான் மட்டுமே 2024 ஆரம்பித்ததிலிருந்து மே மாதத்தில் நமது குரு பகவான் மட்டுமே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசி கிடக்கிறார். ஆக மொத்தம் இந்த வருடத்தை முழு தன்மையுடன் தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகள் மூலம் செயலாற்றுபவர் உறுதியாக குரு பகவானின் ஆசீர்வாதம் இருக்கப் போகிறது. ஏனென்றால் குரு பகவானின் செயல்பாடுகளை வைத்தே இந்த வருடம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நிலை முன்னேற்றத்தை அடையப் போகிறது என்பதை பார்க்கிறோம். இந்த 2024 இன்னொரு பெரிய ஒரு செயல்பாடு நடக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நடிகர்கள் புதியதாக கட்சி தொடங்குவதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. ஸோ கண்டிப்பாக இந்த 2024 பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த நடிகர் அல்லது நடிகைகள் புதிய கட்சியை ஆரம்பிக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் அரசியல்வாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, நேர்மையான அரசியல்வாதிகளுக்கு 2024 ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். அதே இது எல்லா பணங்களும் தனக்கே அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றும் அரசியல்வாதிகள் என்ற சூழ்நிலை இருப்பவர்களுக்கு உறுதியாக இந்த 2024 ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை புகற்றும். அவர்கள் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் அல்லது வழக்குகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த 2024 கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்குங்கிறது உண்மை. யார் யாரெல்லாம் சரியான முறையில் மக்களுக்கு சேவை செய்யறையோ அவங்க உறுதியாக இந்த 2024 மாட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். அதே போல ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றாங்க பாத்தீங்களா, அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல இன்னொரு விஷயமும் இதுல நடைபெறும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி இறக்குமதியில விலை உயர்வும் ஏற்படும். அந்த விலை உயர்வுக்கு ஏற்றமாறு அவங்க பொருள்களோட விலையும் ஏற்றுவதற்கான சூழ்நிலையும் உண்டு. ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு பொன்னான வருடம் கூட சொல்லலாம். ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பு நம்ம இந்தியாவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பு கிடைக்கும். ஏதாவது ஒரு நோய்க்கு நம்ம இந்தியா வந்து ஒரு புதிய மருந்து கண்டுபிடிப்பாங்க. அது புற்றுநோய்க்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பஞ்சாங்கத்தில் இதுக்குரிய குறிப்புகளும் உண்டு. ஸோ அதனால் நம்ம இந்தியா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை பெறக்கூடிய, அனைவராலும் திரும்பி பார்க்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் 2024 ஏற்படுகிறது. கிரக நிலைகள் அதற்கான சூழ்நிலையை கொடுக்கிறது. மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புண்டு. ஏன்னா மழையினால் பாதிப்பு இருக்குன்னு சொல்லி சொன்னேன்ல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம், அதே போல் வெளி மாநிலமான உத்தரப்பிரதேசம், பீகார், மும்பை, அதுக்கப்புறம் ஒடிஷா, இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெள்ளங்களால் சூழ்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை, அதே போல் சில இடங்களில் நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள், இடியினால் பெரிய பெரிய ஒரு பாதிப்பு, மழை பெய்யும் போது மிகப்பெரிய ஒரு இடி விழுந்து அதனால் ஒரு பொருளாதார நிலையில் ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள், இதெல்லாம் உலகியல் ரீதியாக நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பஞ்சாங்கத்தில் இதற்கான ஒரு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. கவனமாக நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த நிலையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கலாம். அது ஒரு பாதிப்பை என்ன செய்யலாம், தாங்கக்கூடிய சக்தியை ஏற்படுத்திக்கலாம். அல்லது பாதிப்பு வராமல் இருப்பதற்கான சூழ்நிலையை நம்ம வழிபாடு மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம செஞ்சுக்கலாங்கிறத தெளிவாக சொல்கிறேன். வாங்க 12 ராசி நேயர்களுக்கும் எவ்வாறு இருக்கிறது, 12 ராசிக்காரர்கள் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம். சிம்ம ராசி நேயர்கள் அனைவருக்கும் 2024 ஆண்டு புத்தாண்டு
நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு திறமை உண்டு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் ஒரு காரணத்தை சொல்லலாம், இவங்க சிறப்பானவங்க அப்படின்னு. ஆனால் சிம்ம ராசிக்காரங்க மட்டும்தான் வலிமை வாய்ந்தவர்கள். தன்னுடைய பேச்சை மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், தான் பேசுனது கரெக்டாக இருக்குங்கிற தன்னம்பிக்கை கொண்டவர்களும் நம்ம சிம்ம ராசிக்காரங்க தான். ஒரு சிம்ம ராசி ஒரு வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேரையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வலிமை படைத்தவர்கள் நம் சிம்ம ராசிக்காரர்கள். அதாவது சிம்ம ராசி அப்படின்னே ஒரு சிறப்பான தன்மை உண்டு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். ஸோ நம்ம சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2024 என்னென்ன மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது, இந்த 2024 என்ன மகிழ்ச்சியான சூழ்நிலையை நமது சிம்ம ராசிக்காரர்கள் பெறப்போகிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசி அதிபதி யார் பார்த்திங்கன்னா, நவகிரக நாயகனான சூரிய பகவான். தலைமை கிரகமே அவர் தான். தலைமை கிரகம் சூரிய பகவான் தான். அதனால தான் தலைமை ராசியான முதன்மை ராசியில் போய் உச்சம் பெறுகிறார். அவருக்கு அந்த இடத்த கொடுத்ததுக்கான காரணமே அவர் தலைமை கிரகம். நவகிரகத்தில் மிக முக்கியமான கிரகமாக சூரிய பகவானை நாம் வேண்டுகிறோம். அப்போ இந்த நவகிரக நாயகனான சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவர் தான் நம் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்று பார்க்கும்பொழுது கேது பகவானின் நட்சத்திரமான மக நட்சத்திரம் நம் சிம்ம ராசியில் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக சுக்கிர பகவானின் நட்சத்திரமான பூர நட்சத்திரம் நம் சிம்ம ராசியில் தான் இருக்குது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் நம் சிம்ம ராசியில் இருக்கிறது. கேது பகவானின் மக நட்சத்திரம் 4 பாதங்களும் சிம்ம ராசியில், சுக்கிர பகவானின் பூர நட்சத்திரம் 4 பாதங்களும் சிம்ம ராசியில், சூரிய பகவானின் உத்திரம் நட்சத்திரம் ஒரே ஒரு பாதம் மட்டும் நம்ம சிம்ம ராசியில் இருக்குது. அப்போ 9 பாதங்கள் 3 நட்சத்திரங்கள் கொண்ட நமது அமைப்பு தான் நம்ம சிம்ம ராசி. சிம்ம ராசியில் இன்னும் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பூர நட்சத்திரக்காரங்க மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தனக்கு மனசுக்கு பிடிச்சாதான் ஒரு விஷயத்துக்கு தலையே ஆட்டுவாங்க. இல்லைன்னா அப்படியே அந்த கண்ணால் இப்படியே தான் பார்ப்பாங்க. என்னடா ஏதாவது பதில் சொல்லு, பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, ஏற்றுக்கலையா பார்ப்போம் சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் மனசுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத விஷயத்தை ஏற்றுக்கிறவே மாட்டாங்க. அதை வெளிப்படையாக சொல்லவும் இப்படித்தான் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. சொன்னால் பட்டுன்னு சொல்லிடுவாங்க, இல்லை நேரத்தில் அப்படி சொல்லாமல் நகர்ந்து போயிடுவாங்க. நம்ம சிம்ம ராசியில் உள்ள பூர நட்சத்திரக்காரர்களை திருப்திப்படுத்துவது என்பது மிகப்பெரிய ஒரு கடினமான சூழ்நிலை. ஆனால் அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அதை விட்டே கொடுக்க மாட்டாங்க. அது என்ன விஷயம்னாலும் வச்சுக்கோங்களேன், கனவு மனை விஷயம்னாலும் சரி, ஒரு பொருளாதார விஷயம்னாலும் சரி, ஒரு பொருளை ரசிக்கிற விஷயம்னாலும் சரி, நம்ம பூர நட்சத்திரத்துக்குன்னு சொல்லி தனி சிறப்பு எப்போதுமே உண்டு. அதனால சொல்லுவோம், பூர நட்சத்திரக்காரங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னா கொஞ்சம் நீங்கள் அதிகமாக நேரம் எடுக்கணும் தம்பி, கொஞ்சம் கவனமாக பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தவறாக உறுதியாக இருக்காது, சரியாக தான் இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை கீழே நீங்கள் உறுதியாக பதிவிடுவோம். பூர நட்சத்திரக்காரர்கள் பதிவிடுங்கள். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களும் ஒரு சிறப்பு உண்டு. ஸோ சிம்ம ராசியில் நம்ம இந்த நட்சத்திரத்தை பற்றி சொல்லணும்னு நம்ம மனசில் வச்சுருந்தோம், அதனால் சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ கடந்த 2023 மே மாதத்திலிருந்து கிட்டத்தட்ட 2023 நவம்பர் மாதம் ஆரம்பம் வரையும் நமது சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்கள் அதிகமான மன அழுத்தத்துடன் இருந்திருப்பார்கள். இப்போ மக நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் சொல்லியாச்சு. மக நட்சத்திரக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துடன் இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. நினச்ச காரியம் ஒன்று, நடந்த காரியம் ஒன்று அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை பெற்றிருப்பீர்கள். தற்போது இந்த நவம்பர் மாதத்துக்கு மேல், அதாவது 2023 நவம்பர் மாதத்துலேருந்து கொடுத்த வாக்கை காப்பாற்ற போராடிக்கிட்டே இருக்கீங்க. எப்போ தான் இந்த போராட்டம் முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கீங்க. ஆனால் சிம்ம ராசிக்கு இந்த வருடம் 2024 போராட்டத்தை தகுடுபூடியாக்கி
வெற்றிக்கான ஒரு சூழ்நிலையான வருடமாக உறுதியாக எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய தன்னம்பிக்கை, தன்னுடைய வெற்றி தனக்கு முக்கியம் என்று எதிர்பார்க்கும் நம்ம சிம்மராசிக்கு 2024 உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறது. பொருளாதார நிலையும் கொடுக்க போகிறது, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையும் கொடுக்க போகுதுங்க. ஆரம்பத்திலேயே இவ்வளோ விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இந்த 2024 இவ்வளோ கிடைக்குன்னு சொல்லணும்னா, நீங்கள் அவ்வளோ தூரம் போன வருடத்தில் போராடி இருக்கீங்க. அந்த போராட்டம் முடிவு பெற போகிறது. வெற்றி அடையக்கூடிய காலகட்டம் இந்த 2024 இருக்குன்னு சொல்லி தைரியமாக சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான், 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் கேது பகவான், இவங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த நவம்பர் மாதம் 2023. ஆனால் இந்த தாக்கமானது இது ஒரு யோகமாக மாறப்போகிறது. ராகு பகவான் உங்களுக்கு திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த ராகுவானவர் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும், அதாவது உங்கள் ராசியிலிருந்து 9ஆம் இடம்னா மேச ராசி எடுத்துக்கிடுவோம். அப்போ 9ஆம் இடத்தில் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு சரியாக 10ஆம் இடத்தில் அமரப்போகிறார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள வந்தவுடன், உங்கள் ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல ரிஷபராசிக்குள்ளே வந்தவுடன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்க போகிறார். தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்களுடைய கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை, பொருளாதாரத்தில் நல்ல விதமான முன்னேற்றம் அடையக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவானின் பார்வையின் மூலமாக ஒரு புதிய வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு 2024 இருக்குது. அல்லது பழைய வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு உண்டு. உங்கள் வீடு விஷயமாக கை வைப்பீங்க, ஏதாவது ஒரு நல்ல ஒரு செலவு, சுப செலவு நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்க. ஒரு இடமாச்சும் வாங்கி போடக்கூடிய காலகட்டங்க உறுதியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா பொருளாதாரம் வருதுன்னா அதை பயன்படுத்தக்கூடிய அமைப்பு நம்ம ஏற்படுத்திக்கணும். தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்படாமல் இருக்கணும்னா, பணம் வந்தோடனே அதை ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைக்கு, ஒரு சேமிப்புக்கு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு. உங்களுடைய கடன் பிரச்சனை விலகி சிரமம் இல்லாமல் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. கடன் அதிகமாக இருக்குது, இந்த 1.5 வருஷமாக கடன் ரொம்ப வாங்கிட்டேன், கடன் அடைக்க முடியல அப்படின்னு நினச்சிக்கிருக்க நம்ம சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த 2024 கடனை அடைச்சி நிம்மதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய பொருளாதார நிலையில் மாற்றம் உண்டு. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்திருக்கும். சுகஸ்தானமே இல்லையே, ஏன்னா சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துக்கிருக்கார். அப்புறம் எங்கே சுகஸ்தானம் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிருக்க நமது சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி பகவானின் பார்வையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு, குருவின் பார்வை வலிமை ஏற்பட்டு வெற்றி பெறக்கூடிய வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம். தைரியமாக செய்யுங்க. புதிய தொழில் தொடங்கணுமா, கண்டிப்பாக தொடங்குங்க. உங்களுக்கு அரசாங்க வேலையில் வேலை வாங்கணுன்னு ஆசை இருந்தால் முயற்சி எடுங்க, இந்த வருடத்தில் வேலை கிடைக்கும். நீங்கள் அதற்கான ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடணும். என்ன செஞ்சாலும் கிடைக்காதுங்கிற மனத்தை, உங்கள் மனசில் உள்ள எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிட்டு முடியும் நினச்சி செஞ்சீங்கன்னா வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. வேலையில் பதவி உயர்வு வேணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இந்த வருடம் பதவி உயர்வு உண்டு. ஏன்னா காலபுருஷன் ராசியான 10ஆம் ராசி தான் மகர ராசி. அந்த 10ஆம் ராசியை டைரெக்டாக குரு தன்னுடைய பார்வை மூலமாக பார்க்க போகிறாரு. அந்த ராசி மகர ராசி உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடாக வருது. இப்போ 6ம் 10ம் இணைவு வருவதனால வேலையில் ஒரு பதவி உயர்வு உண்டு. குரு பார்வை இல்லாதனால தான் நீங்கள் உங்கள் கடுமையாக வேலை பார்த்து கூட உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காமல் இருந்துச்சு. ஆனால் இந்த வருடம் பதவி உயர்வு உண்டு. நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க. கண்டிப்பாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நீங்கள் பெறுவீர்கள்.
இந்த சின்ன சின்ன பிரச்சனையை கண்டு பயப்படுற ஆள் கிடையாது நீங்கள். அதையும் எதிர்த்து தைரியமாக செய்யக்கூடிய நபர் தான் நீங்கள். ஆனால் கிரகங்கள் கொஞ்சம் அழுத்தமாக கொடுக்கும்போது அதை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. அப்போ இந்த நிலையெல்லாம் இந்த வருடத்தில் மாறப்போகுது. தைரியமாக நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு 2024 ஏற்பட போகுது. மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை பெறக்கூடிய ராசியில் சிம்ம ராசியும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் பங்கு வகிக்குது. இந்த வருடத்தில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், நீங்கள் கட்டாயமாக இந்த கோயிலுக்கு இந்த வருடத்தில் குறைஞ்சது ஒரு முறை அல்லது 2 முறையாவது சென்று வழிபாடு செய்யுங்கள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகில் உள்ள திருத்தங்கலில் உள்ள நின்ற நாராயண பெருமாள் கோவிலில் சென்று மனதார வழிபாடு செய்யுங்கள். நின்ற நாராயண பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமும் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் உறுதியாக பெறுவீர்கள். அவ்வளோ தூரம் என்னால் போக முடியாது, நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன், வெளி ஊரில் லாங்கில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நமது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்னொரு வழிபாடும் சொல்கிறேன். உங்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவில், மிகப்பெரிய பழமையான சிவன் கோவிலில் சென்று திங்கக்கிழமை மனசார வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் மனதார வழிபாடு செஞ்சு உங்களுடைய பேரில் அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக, உங்களுடைய எதிர்பார்ப்புகளை வெற்றிகரமான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்.